வணக்கம். இன்னைக்கு நம்ம திணையில சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாரத்துல ஒரு நாள் சக்கரை பொங்கல் எடுத்துக்கலாம். அது ஏன் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே திணை மலை பகுதியில் இருக்க மக்கள் உணவாக எடுத்துட்டு வந்தாங்க. இதுலேயும் எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரும்பு சத்து மற்ற ராகி கோதுமையை விட அரிசியையும் விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. இதுல இருக்கும் அதிகமான கால்சியம் சத்து நம்ம எலும்புகள் மற்றும் பற்களை உறுதியாக்குது. இதுல கொழுப்பு சத்து 4.3% இருக்கு. இது எளிதில் ஜீரணமாகக்கூடியது. அதனால குழந்தைங்களுக்கு இதை அதிகமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜுரம் ஏற்பட்ட நேரத்துல தினைய தனியாவே நம்ம கஞ்சியாவோ களியாவோ எடுத்துட்டு வந்தா நம்ம உடல் சீக்கிரமா சரியாகும். இதுல இருக்கும் புரத சத்து உடல் வளர்ச்சியை சீராக அமைக்கும். அதனால முடி மற்றும் எலும்புகள் ஆரோக்கியமா வலுப்பெறுது. உயிர் அணுக்களை அதிகப்படுத்தி நம்ம மலட்டுத்தன்மையையும் நீக்குது. இதில் இருக்கும் பீட்டா கேரோட்டின் கண் மற்றும் நம்ம முடியோட ஆரோக்கியத்தை வலுப்படுத்துது. இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நமக்கு இளமையை மீட்டு தருவதோட நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தர வல்லது. இதில் இருக்கும் விட்டமின் B1 சத்து இதய செல்கள் மற்றும் இரத்த நாளங்கள் நரம்புகளை சரியா செயல்பட உதவுது. அதனால இதயம் சம்பந்தமான எந்த நோயும் வராம தடுக்குது. கூடவே நம்ம சேர்த்துக்கிற ஏலக்காய் நம்ம வயிற்றுப்புண் வாய் துர்நாற்றம் எல்லாத்தையும் சரி செய்யுது. ஏலக்காய் நம்ம உணவுல சேர்த்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்திலேயே நம்மளோட மன அழுத்தம், மனமாற்றம், மன உளைச்சல் உள்ளவற்றை சரி செய்யும். படபடுப்பை நிறுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தும் ஏலக்காய் உதவுது. அது மட்டும் இல்லாம வயிற்றுல உள்ள அமில சுரப்பை சீராக்க செயல்பட உதவுது. இதுல சேர்க்கப்படும் வெல்லம் நமக்கு ஒரு நல்ல நார்ச்சத்து, அது மட்டும் இல்லாம உடல் குளிர்ச்சி அடைய செய்து நல்ல தூக்கம், எடை குறைவு, இரும்பு சத்து அதிகமா இருக்கு, உடல் சோர்வு ஏற்படாம தடுக்குது. வயதின் முதிர்ச்சியை தாமதப்படுத்தி சருமத்துல சுருக்கம் ஏற்படுவதை குறைச்சு மூட்டு தேய்மானம் உள்ளிட்டவற்றையும் வராம தடுக்குது. ஊளை சதை நீர் அதிகமா உள்ள உடல் வாக்கு உடையவர்களுக்கு கழிவின் மூலம் நம்ம உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பை மற்றும் நச்சுக்களை வெளியேற்றி நம்ம சரியான உடல் எடைக்கு கொண்டு வர மிகவும் பயனளிக்குது. அதனாலேயே இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா குழந்தைங்களுக்கு இது நிறையவே கொடுத்து அவங்கள நல்ல சுறுசுறுப்பாக்க உதவும். இது இப்ப எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ திணையில சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நான் 1 கிளாஸ் தினை எடுத்திருக்கேன். இதில் 4ல் 1 பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பையும் தினையையும் சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய், அதில் முந்திரியையும் திராட்சையையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் தினை எடுத்தனோ அதே டம்ளரில் 2 பங்கு வெல்லம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் நெய். ஊற வச்ச பாசிப்பருப்பையும் தினையையும் நல்லா அலசிட்டு குக்கரில் வச்சு நம்ம அதாவது 1 கிளாஸ் தினையும் அதில் 4ல் 1 பங்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கோம். அப்போ 1.25 கிளாஸ் ஆகும். அதுக்காக பொதுவாக சிறுதானியம்னா நம்ம 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால தினைக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு பாசிப்பருப்பு 1/4 கிளாஸ் எடுத்துருக்கோம். அதனால அதுக்கு 1/2 கிளாஸ், மொத்தம் 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது சிம்ல வச்சு 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, எடுத்து வச்ச வெல்லம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் இருந்தால் கூட ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு கூட நம்ம நெய்யும் முந்திரி திராட்சையும் ரோஸ்ட் பண்ணி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது எடுத்த நெய்யோடவே நான் அப்படியே வச்சுருக்கேன். அதனால் இதையே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சுவையான திணை பொங்கல் தயார். நன்றி.